நல்ல பக்தர், அழகான மனைவி, அழகான குழந்தைகள், அன்பான ஒரு குடும்பம், நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவர், இறைவன் மீது அளப்பரிய நம்பிக்கை கொண்டவர். அவருக்கு பேராசை என்பது எதுவுமே கிடையாது. நாமத்தை சொல்வார், இறைவனை பக்தி செய்வார், குழந்தைகளை நல்ல வழியிலே வளர்ப்பார், நேர்மையான ஒரு குடும்பம். மாலை அன்று அலுவலகத்தில் இருந்து அவர் வீட்டிற்கு வந்தார். மனைவிக்கு சற்றே உடல்நிலை சரியில்லை. பக்கத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றார். மருத்துவர்கள் பரிசோதித்து விட்டு உடனடியாக ஒரு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள். அவர் கேட்டார், இந்த அறுவை சிகிச்சைக்கு எவ்வளவு செலவாகும் என்று கேட்கும் பொழுது அவர்கள் சொன்னார்கள், ஒரு 7 லட்சம் ரூபாய் செலவாகும் என்றார்கள். இவரிடம் அவ்வளவு பணம் கிடையாது, இன்சூரன்ஸும் கிடையாது. ஆனால் அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நாளைக்கு காலையிலே நீங்கள் ஆபரேஷனை செய்து விடுங்கள், நான் பணத்தோடு வந்து விடுகின்றேன் என்ற நம்பிக்கையுடன் வந்துவிட்டார். வந்தவர் என்ன செய்தார்? ஆபீஸிலே சென்று முதலாளியிடம் பணம் கேட்டாரா? பக்கத்து வீட்டிலே கடன் கேட்டாரா? தன்னுடைய சொந்த பந்தங்களினுடைய வீட்டினுடைய கதவை போய் அடைத்தாரா? அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை கொண்டு அடமானம் வைத்தாரா? என்ன செய்தார் தெரியுமா? வீதியிலே எப்படி நடந்து வந்தவர் ஒரு நாமத்வாரை பார்த்தார். அந்த நாமத்வாரிலே